துபாய் விமான கண்காட்சியின் போது விழுந்து நொறுங்கிய இந்தியாவின் தேஜஸ் விமானம் சாகசம் செய்த போது விபத்திற்குள்ளானது. துபாயில் தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்தது இந்திய விமானப்படை. பயன்பாட்டுக்கு வந்ததிலிருந்து இரண்டாவது முறையாக விபத்திற்குள்ளான தேஜஸ் விமானம் கடந்த 2024ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் முதன்முறையாக விபத்திற்குள்ளானது போது உயிர் தப்பிய விமானி. அதிமுக எம்எல்ஏ சுதர்சன் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு. ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என உறுதி செய்தது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் சாதுரியமாக செயல்பட்டு 13 பேரை கைது செய்தோம். காவல்துறை வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை என ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாங்கீட் பேட்டி. 20 வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும்போது, எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் என் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகளுக்கு நம்ம செக்யூர் பண்ணிட்டு வந்தோம். மொத்தம் நாங்கள் 15 குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம். 13 அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம். சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தந்த காவல்துறைக்கு நன்றி. பவாரியா கும்பலால் கொலை செய்யப்பட்ட சுதர்சனம் மகன் விஜயகுமார் பேட்டி. ஒரு பெரிய காவல்துறை குழுவை போட்டு ஐயா ஜாங்கிட் அவர்களுடைய தலைமையில் போய் வடநாட்டை சேர்ந்த அந்த கொள்ளையர்களை போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் 3 முதல் 4 மாதத்துல அந்த கொள்ளையர்கள் மொத்த பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய சார்பில், என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் திட்டவட்டம். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்குடன் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநில அரசிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி தீர்வு காண வலியுறுத்தல். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்ததாக தகவல். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார் என்றும் தகவல். ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு. தாவேக, அதிமுக உள்ளிட்ட மனுதாரர்களுக்கு விதிமுறைகளின் நகல்களை வழங்க உத்தரவு. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே பொறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தகவல். அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இல்லத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. நூற்பாலையில் ஜிஎஸ்டி முறைகேடு நடந்ததாக கூறப்படும் நிலையில் ஆய்வு. கஞ்சா வழக்கில் சிம்பு படத்தின் இணை தயாரிப்பாளர் ஷர்புதீன் கைது. நடிகர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தாரா என விசாரணை. சேலம் விஜய் பரப்புரையில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்ற விவரம் இல்லை. அனுமதி மறுப்பு தொடர்பாக தாவேகவுக்கு காவல்துறை கடிதம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையிலும் இன்று கனமழை பெய்யும். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2 நாட்களில் வலுப்பெறும். நவம்பரில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான மழை பொழிவு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். மதுரை திருமங்கலத்தில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்றபோது தீப்பிடித்து எரிந்த வேன் விரைந்து இறக்கப்பட்டதால் தப்பிய மாணவர்கள்.
பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விருத்தாச்சலம் அருகே பற்றி எரிந்த கூரை வீடு. நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி தீயில் கருகி பலி. வீடு மற்றும் நிலத்தின் பட்டாவின் வரலாற்றை அறிந்து கொள்ள புதிய வசதி. அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் அறிமுகம். மாதம்பட்டி ரங்கராஜிடம் காவல்துறை உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டு. விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரிய வழக்கில் வாதம். சபரிமலைக்கு புல்மேடு வனப்பாதையில் நடைப்பயணமாக சென்ற ஆந்திர பக்தர் உயிரிழப்பு. மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை. தரிசன கட்டுப்பாட்டால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்குள் வந்தது கூட்டம். வரும் 24ஆம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங்கில் 5000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஷூ நிறுவன பணிக்காக திரண்ட மக்கள். 52 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு. சென்னையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த சிறப்பு முகாம்களுக்கு அதிக அளவில் வரும் மக்கள். கூடுதலாக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நியமனம். திருநெல்வேலியில் ஹூண்டாய் கார் ஷோரூமில் பொருட்களை அடித்து நொறுக்கி தாக்குதல் நடத்தியவர் கைது. எக்ஸ்சேஞ்ச் கார்களை செகண்ட் ஹேண்ட் கார் நிறுவனத்திற்கு விற்க மறுத்ததால் தாக்குதல் என தகவல். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய IPS அதிகாரி பல்பீர் சிங் மீதான வழக்கு. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் இன்று ஓய்வு. புதிய தலைமை நீதிபதியாக திங்கட்கிழமை பொறுப்பேற்கிறார் சூரியகாந்த். SIR நடவடிக்கைகளுக்கு தடை கோரி கேரள அரசு தொடர்ந்த வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஆஷஸ் கிரிக்கெட் தொடரின் முதல் நாளில் சரிந்த 19 விக்கெட்டுகள். இங்கிலாந்து 172க்கு ஆல் அவுட் ஆன நிலையில் 123 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது ஆஸ்திரேலியா. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி கோப்பையில் பங்கேற்க மதுரை வந்த அயர்லாந்து வீரர்கள். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஈரோட்டில் வீட்டின் கதவை உடைத்து 40 சவரன் நகை 7 லட்சம் ரூபாய் கொள்ளை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 150 சவரன் கொள்ளை போன வீட்டில் மீண்டும் திருட்டு. தமிழ்நாட்டில் SIR பணிகளை நிறுத்த உத்தரவிட கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் VCK தலைவர் திருமாவளவன் வழக்கு. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து மீண்டும் 92,000ற்கு கீழ் சென்ற ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 4,000 ரூபாய் வீழ்ச்சி.